சார்லி சாப்ளின் மீசை எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. இவ கொடுத்த பனிஷ்மெண்ட்லயே நான் கொடுத்த பனிஷ்மெண்ட் தான் பெஸ்ட் பனிஷ்மெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மேடம் வந்து இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணலாம்னு கூப்பிட்டாங்க. சரி, அதனால தான். என்ன சேலஞ்ச் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலூன் சேலஞ்ச் தான். பலூன்லாம் வாங்கிட்டு வந்து பலூன் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேலஞ்சில் வந்து யார் வின் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். தோத்துட்டாலும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்பாட் பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐட்டெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பவுடரு அப்படியே அடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் குங்குமம், செகண்ட் குங்குமம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கு, இதெல்லாம் வந்து ஸ்பாட் பனிஷ்மெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன் தி பனிஷ்மெண்ட், அதான் ஆன் தி பனிஷ்மெண்ட். எனக்கே கொடுக்குற மாதிரி தான் ஆன் தி பனிஷ்மெண்ட், ஆன் தி ஸ்பாட் பனிஷ்மெண்ட். சாரி, ஆன் தி ஸ்பாட் பனிஷ்மெண்ட். ஆன் தி பனிஷ்மெண்ட் அப்படினா வாய் வளைஞ்சிடுச்சு. சரி வாங்க, ஆன் தி ஸ்பாட் பனிஷ்மெண்ட். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்றது. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப சொல்லிட்டு இருக்கறேன். நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாரமாத பிள்ளை போல மடியிலே மடியிலே உறங்கிவிட நீலா வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஓடல் இல்லை வண்ண பூக்கள் வேர்க்கும் முன்னே வரச் சொல்லு தென்றலை சேலஞ்ச் ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லு யார் வந்து ஃபர்ஸ்ட் பலூனை ஊதி வெடிக்கிறாங்கன்னா நம்மளே கையால் அமுத்தி வெடிக்கக்கூடாது. ஆனால் கையால் அழுத்தி வெடிக்கக்கூடாது. கையால் இல்லை. ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, யார் பலூன் வந்து பெருசாக ஊதி ஃபர்ஸ்ட் வெடிக்குதோ அவங்க தான் வின்னர். யார் பலூன் ஊதியே வெடிக்குதோ அவங்க தான் வின்னர். தோத்தவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வரும். நான் சொன்ன மாதிரி ஆன் தி ஸ்பாட் பனிஷ்மெண்ட். எனக்கு பிடிச்ச பிங்க் கலர்லேயே ஆரம்பிக்கிறேன். ஓ, பிங்க் கலர்லையா? அப்போ எனக்கு பிடிச்ச மெரூன் கலரில் நான் ஆரம்பிக்கிறேன். ஸ்டார்ட். காது போக வைக்கும். ஐயோ நெறி நெறி வீடியோ ஒரு மகன் தும்முன்னு இது பயங்கரமா இருக்குல்ல சவுண்ட். சின்ன பலூன் தான் சவுண்ட் பார்த்தீங்கன்னா எப்படியே பட்டாசு வெடிக்கிற மாதிரி கேக்குது. மரம் முக்கி ஊதறால இதா வருது. அவ்வளவு பேசுறத பத்தி என்ன இவ்வளவு சவுண்ட் வருது சொல்லுங்க. வெளியில கூட அத நினைப்போம். நான் உள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது. யாரோ காலிங் பெல் அடிக்க போறாங்க பாருங்க. பனிஷ்மென்ட் கொடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் தான் ஜெயிச்சேன். அதனால ஃபர்ஸ்ட் பனிஷ்மென்ட் கொடுக்க போகிறேன். சரி சீக்கிரம் கொடுத்துமா? சரி ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொஞ்சம் ஈஸியானதா கூட. எப்படி பார்த்தாலும் எல்லாமே உங்களுக்கு வரும். அன்னைக்கு நான் அதை ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் எடுத்து வச்சிருக்கீங்க. லிப்ஸ்டிக் ஐயோ ரொம்ப அசிங்கமா இருக்கு. லிப்ஸ்டிக் எல்லாம் வாயில போடாத. வாயில போடல, சைடுல வைக்க. சரி வாயில போடாத. ஏய் என்னோட விருப்பம், நான் போட்டாலும் போடுவேன். ஆனா இப்போ வந்து நான் சைடுல தான் வைக்க போறேன். சரி அடுத்தது நான் ஜெயிச்சேனா கண்டிப்பா செய்வேன். ஏய் என்ன இவ்வளவு பெரிய போட்டு வைக்கிறா? நான் தான் சொல்றேன் லிப்ஸ்டிக் போடுவே சொல்றேன்ல. இன்னும் கம்மி ரெண்டு சைடுல ஒரு சைடு தான். முதல்ல இல்ல நான் ஜெயிச்சல முத நான் ஏதோ போனுக்கு மீச வரைய மாதிரி வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சேன். சரி அடுத்தது. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் வின் பண்ணேன். சேலஞ்சுக்கு பனிஷ்மென்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்? இப்போ யார் ஜெயிக்கிறாங்க? இப்போ வந்து என்னன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்குள்ள வந்து யார் வந்து பலூன் வந்து அதிகமாக வெடிக்கிறாங்க அப்படின்னு. ஓகேவா? ஓகே, ஒரு நிமிஷத்துல எத்தனை பலூன் வெடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துல வந்து எத்தனை பலூன் வெடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியல. சரி வாங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன். அதில் காமிச்சிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணுறேன். டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட். அதான் ஊதத்தே வர மாட்டேங்குது. ஊதியே வெடிக்கணுமா?
இல்லைன்னா இல்லைன்னா பைத்தியம். இதெல்லாம் காத்தே போக மாட்டேங்குது நான் ஊருக்கு. இது ஓட்டு பலூன் இல்ல காத்து. சவுண்ட் மட்டும் தான் வருது. இல்ல இது காத்து போக மாட்டேங்குது. இது காத்து போகுது. அது நான் எக்ஸ்ட்ரா வச்சிட்டேன். டைமே போயிடும் போல. என்ன நான் வெடிக்கவே மாட்டேங்குது. எல்லாம் காத்து போகுது. டைம் முடிஞ்சிச்சு. டைம் முடிஞ்சு அப்படி பார்த்தா நான் இல்ல. டைம் முடிஞ்சிச்சு. பலூன் காத்து போகுது. நிறைய பலூன் நம்ம காத்து டைம் முடிஞ்சிச்சு. நிறைய வந்து ஒரு பலூன் தான் போகுது. ஏன் பார்த்தீங்கன்னா வெடிச்சிருப்பேன் இன்னும் ரெண்டு கூட. ஊதி வெடிக்கவே இல்லை. கையால் அமைக்க வெடிக்குது. டக்குனு வெடிச்சிட்டு இருக்கான். காத்து போறதுனால ஊதுனே தவிர அதுக்கு மேலே பெருசா கையால் அமைக்கி தான் வெடிக்கணும் போல. இப்போ நான் இன்னும் ரெண்டு வெடிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரெண்டுமே காத்து போனதுனால வச்சிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பலூன் நான் தான் வெடிச்சு. இதுலயும் நான் தான். சரி ஓகே ஓகே. பனிஷ்மெண்ட் வந்து ஏதாவது கொஞ்சம் கம்மியாக கூட ரொம்ப இதாக. இல்லையே நான் தான் இல்லை. சரி பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர். மேலே ஃபுல்லாக அடிக்காத. ஒரு சைடு மட்டும் அடிச்சுது. ஒரு சைடு மட்டும் பூதம் மாதிரி ஆயிடும். ஒரு சைடு மட்டும் அடிச்சு. சரி ஓ எல்லாத்துலயும் நான் தான் வின் பண்றேன் பாருங்க. நான் ஒண்ணு கூட பாலன்ஸ் செய்யல. சரி இந்த தடவை சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து மூணாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். ஒரு நிமிஷத்துல வந்து பலூன் வந்து இப்படி கையால் இழுத்து பிடிச்சி ஊதுறமா அந்த மாதிரி ஊதாம கை படாம இப்படியே ஊதுற கை படாம அந்த ஒரு நிமிஷத்துல யார் வந்து பலூன் பெருசா ஊதி இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். கை படாம அதாவது பலூன் வந்துருது. ஆனா இது எப்படி ஊத போறோம்னு தெரியல. கை படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கை பட்டுதுன்னா நீங்களே சொல்லுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்களே சொல்லுங்க. மேடம் கையால பிடிச்சிட்டானா ஊதும் போதோ எப்படி கையால பிடிச்சிட்டானா தோத்துட்டாங்க. சரிங்களா? நானும் தான். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதே தான் சொல்றேன். இந்த மீன் வந்து தொடாம ரெண்டு பேருமே வந்து கை தொடாம வந்து பலூன் வைக்கணும். யார் வந்து வின் பண்றாங்க? டைமர் ஸ்டார்ட் பண்றேன். சரி டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணு. காத்து போக மாட்டேது. அதுக்கு மேல திருப்பி ரிட்டர்ன் வந்து பலூனே ஓடி போச்சு. கரெக்ட் தான். நிறைய வந்து கரெக்டா ஒரு நிமிஷம் ரெண்டு செகண்ட்ல தான் பலூன் வெளியில போயிடுச்சு. நான் பாதி வரைக்கும் ஊதன ஏர்ல போயிடுச்சு. அவ்வளோ வேக ரவுண்ட் அடிச்சுட்டு போய் அங்கே ரெண்டு சைடுமே பயமா வலிக்குது. அப்படியே ஊதுறது நிஜமா முக்கியமா இங்கெல்லாம் வாய் வலிக்குது. ஊதுற காத்தெல்லாம் திருப்பி ரிட்டர்ன் வருது. அப்படி இருந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சிட்டேன். என்ன நீ உள்ள ஜெயிக்கல ஜாலியா வாய் வலிக்குது. ஊதுற காத்தெல்லாம் திருப்பி வந்தா நான் என்ன பண்றது? முக்காவாசி பாதி கிணறு தாண்ட மாதிரி தாண்ட மீதி எல்லாம் காத்துல ஓடுது. அடுத்த பலூன் சரி ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ளே வாயில இருந்து உழுன்னு பாக்குற எனக்கு வாய் தான் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் வந்து என்ன பண்ணா இன்னைக்கு ஃபுல்லா பனிஷ்மெண்ட் ஃபுல்லா நானே வாங்குறேன். இன்னைக்கு வந்து மறுபடியும் பவுடர் எடுக்கிறேன். பவுடர் அந்த சைடுல இந்த சைடுல தான் போட்டுருக்கேன். இப்போ இந்த சைடுல ஓகே வாங்கிக்கோ. நான் வாங்கிக்கோ. ஒண்ணு கூட ஜெயிக்க முடியல. ஓகே இப்போ வந்து நான் ஊதுறத அவ வெடிக்கலாம். நிறைய ஊதுறத நான் வெடிக்கலாம். அந்த மாதிரி யார் அதிக பலூன் வெடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அதாவது நான் ஊதுறத நானே வெடிக்கூடாது. நான் கொஞ்சம் பெருசாக ஊதுனால அவன் வெடிக்கலாம். அதே மாதிரி நான் வெடிக்கலாம். அவங்க பலூனே அவங்க வெடிக்கக்கூடாது. அந்த மாதிரி
அதுவும் வந்து அதுக்கும் வந்து டைமர் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா லாங்காக போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியாது. ஓகேவா? இதுக்கு வந்து 3 நிமிஷம் வச்சுக்கலாம். 3 நிமிஷம். ஓகேவா? டைமர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒன்று ரெண்டு வச்சிருக்கேன். ஆமா நான் அடுத்த பல்லுனே வரும். இது மேலே போதுனா இது தானே வெடிச்சிடுவோம். அதனால அடுத்த பல்லுன்னு போகிறேன். மாதிரி ஒன்று வச்சிருக்கேன். 3 வச்சிருக்கேன். அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ தூரம் வரலாம் எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. நீ ஏஞ்சி வந்து கூட என் பலூன் வச்சுக்கலாம். ஏஞ்சி வந்து கூட வச்சுக்கலாம். கண்ணில் பட்டு டைம் முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வந்து ஒன்று தான் வச்சுருக்கேன். நான் 3 வச்சுருக்கேன். இப்போ நான் தான் வின் பண்ணவா? சரி ஓகே. இப்போ வந்து அதாவது இந்த கேம்ல வந்து பாரதி தான் வின் பண்ணிருக்கேன். ஏன்னா 3 பலூன் வச்சிருக்கேன். மேடம் வந்து எனக்கு லிப்ஸ்டிக் போட்டாங்கல்ல, அவங்களுக்கு வந்து என்ன பண்ண போறதா? ஐ ஒரே ஒரு போட்டு மட்டும் லைட்டா வச்சுக்க. மீச போட்டு. நல்லா இருக்கு. ஏய் போட்டு மட்டும் ஏய் பாவா. ஜெமினி கணேசன் மீச. வாய் மூடு. வாடா. வாய் மூடு. வாடா. போட்டு வச்சு டேய் டேய். சார்லி சாப்ளின் மீச. இச்சி அசிவா. சரியா வாய் மூடு. கொஞ்சம் மூடு. சார்லி சாப்ளின். ஐயோ. காமி. சார்லி சாப்ளின் மீச எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. இவ கொடுத்த பனிஷ்மெண்ட்லயே நான் கொடுத்த பனிஷ்மெண்ட் தான் பெஸ்ட் பனிஷ்மெண்ட். நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. இப்போ வந்து அடுத்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் டைமர் வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்குள்ள யாரு அதிக பலூன் ஊதுறாங்களோ, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு பெருசா வெடிக்காம யாரு அதிக பலூன் ஊதுறாங்களோ அவங்க தான் இருக்கணும். ஓகேவா? அதிகமாக ஊதணும். 2 நிமிஷம் டைமர். டைமர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐயோ பிரிக்க வர மாட்டேன். போதும். இந்த அளவுக்கு பெருசாக நினைக்கலாம். அவங்க மேலே போனால் உடனே அப்பயோ விட்டுருக்கலாம். ஆமா நீ ஒன்று விட்டுருக்க.
சேம் அதே சைஸ் தான் நான் ஏய் ஏய் என்ன ஒண்ணு இன்னும் அதுல ஒரு காரணம் பண்றாங்க இந்த பெருசா ஊதுறா போடு சரி நான் அப்படி ஊதுறேன்னா நீ ரெண்டு ஊதிட்டியா ரெண்டு ஊதிட்டேன் அங்க எனக்கு மட்டும் சொல்லுங்க ஓ ரெண்டு ஊதிட்டேன் இவளுக்கு என்ன கான்செப்ட்னே புரியல இவளுக்கு என்ன பண்றது டைம் ஓடிடுது நீ தான் சொன்ன சார் ஜாத கொஞ்சம் வழக்கிட்டேன் நான் ரெண்டு ஊதிட்டேன் ஐயோ சவுண்டலாம் ரெண்டு போச்சு டைம் முடிச்சு நாளே டைம் முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா இதுல வந்து நான் ரெண்டே ரெண்டு தான் அதாவது வெடிக்காம நான் ரெண்டே தான் ஒன்று குருதனை ஆனா முதல்ல வெடிச்சிச்சு இதுலயே வந்து நிறைய வந்து 4 ஊது வெடிக்காம 4 ஊது அதனால இதுல நான் தான் வின்னர் பனிஷ்மென்ட் கொடுக்கலாமா போச்சு போ எனக்கு கொஞ்சம் இப்போ வந்து இதை பார்த்து பண்ணு இப்போ வந்து பாத்தீங்கன்னா குங்குமம் இந்த வாரம் பழைய விளம்பரம்ல கூடாது நீ மட்டும் எனக்கு என்ன பண்ற என்ன மூக்குல ஏதோ பண்ற அப்பு பஞ்சு அது ஒரு டிசைன் இது டிசைனா திரும்ப இது அங்க வந்துருங்க ஐயா இதார திரும்ப எனக்கு மட்டும் மீச வந்து இல்ல அது கூட ஜெமினி கணேசன் மீச உனக்கு ஆல்ரெடி மீச பாருங்க சார்லி சாப்ளின் அதனால தான் வந்து இப்போ இங்க ஏய் இரு இது மாறு வேடம் ஆட்டாத படத்தெல்லாம் மாறு வேடம்னு சொல்லிட்டு ஒரு மறு வச்சுன்னு ஒரு போட்டோ வச்சுன்னு வரும் அது மாதிரி பாருங்க உங்களை பாருங்க அங்க ஐயோ. க்ளோஸ் அப்ல இங்க பாருங்க எல்லாம் அழகா இருக்கால இது பப்புன் மாதிரி ஆகிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து பனிஷ்மென்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஊதுறதுல வந்து தோத்துட்டே தான் இருங்க தோத்துட்டே இருக்காங்க அதனால போதும்னு சொல்லிட்டான் இது மேல இதுல என்ன பண்றதுன்னு தெரியல இது மேல கையால தான் உடைக்கணும் ஊதி ஊதி சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ நீங்க பிடிச்சிருந்தா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அடுத்தது என்ன சேலஞ்ச் சேனல் வீடியோ வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா நாங்க அது பண்றோம் ஓகேவா மறுபடியும் அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு சேலஞ்ச் வீடியோல பார்க்கலாம் பை